காலையில எழும்பின உடனே வெறும் வயிற்றுல இதை குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து ஒரு 7 நாள் அல்லது 9 நாள் 11 நாள் சாப்பிட்டா இது வந்துட்டு சிறிய ரக கல்கள் உடைஞ்சிரும். பெரிய ரக கல்கள் ஒரு 10 mm இருக்கு, 15 mm இருக்கு, அந்த கல்லையும் இது உடைக்கும். எங்களுடைய அனுபவத்துல கொடுத்ததுல 15-20 mm கல்லெல்லாம் உடைச்சிருக்கு. நேர்களே, வேற என்னங்க கவலை? அதாவது கிட்னி கல் வந்துருச்சுனாக்கா இந்த இடம் பயங்கர வலி வலிக்கும், வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. யூரின் வந்தா ஒரு சிலருக்கு ரத்தமே வரும், ஒரு சிலருக்கு அப்படியே பயங்கர உருண்டு பிறழுவாங்க, மயக்கம் வரும், தலைவலி வரும், வாமிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கமெல்லாம் அப்படியே இனம் புரியாத பயங்கரமான வலி, வயிறெல்லாம் வலிக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனையும் ஈஸியாக சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்படியே. அண்ணன் பாருங்க, நல்லாவே சாப்பிடுறேன். அதான் கசப்பு ஒரு சிறு கசப்பு இருக்கும், அப்புறம் லேசாக இனிக்க ஆரம்பிக்கும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, இந்த கிட்னி ஃபெயிலர் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்தது. கிட்னி ஃபெயிலர் எதனால் வருது அப்படின்னு சொன்னாக்க, நிறைய இந்த வலி மாத்திரைகள் பயன்படுத்துறவங்களுக்கு வரும். ஆமாம். போதை பழக்கங்கள் பயன்படுத்துறவங்களுக்கு வரும். ஆமாம். புகை பழக்கம் பயன்படுத்துறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நுரையீரலுக்கும் கிட்னிக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நுரையீரலில் கூட நீர்க்கோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, கால்களில் நீர்க்கோக்கம்னு சொல்லுவாங்க. சொல்லுது புரியுதுங்களா? இது வந்து சிலோத்தம நாடியில் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான நாடி. அதில் பார்த்தோம்னாவே அவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனையா, கிட்னியில் பிரச்சனை, நீர் சார்ந்த இடத்துல எந்த இடத்துல பிரச்சனை கண்டுபிடிச்சிடலாம். சளி சார்ந்த பிரச்சனையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது கிட்னி ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வரும். அதேமாதிரி உணவு வழக்கங்கள் மாறிப்போச்சு, இல்லை அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, மனம் சார்ந்த பிரச்சனை இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க, பதட்டத்தில் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பெயின் கில்லர், தூக்க மாத்திரைகள் போட்டே இருக்காங்க. அதே மாதிரி எதுக்கெடுத்தாலையும் வலி மாத்திரைகள் போடுறது, இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்குது. யூரினை அடைக்கி வைக்கிறது, யூரின் போகாமல் இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இது கூட ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் வாழ்வியல் முறை, உணவியல் முறை மாறி போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நோய் மட்டும் இல்லை, எல்லா நோயும் வரதான் செய்யும். இப்போ அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அண்ணன் சொல்லுங்கண்ணா, அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு இது கிரேட்டாக சொன்னீங்க. தண்ணீர் அதிகமாக குடிக்காதனாலையும் அந்த நோய்கள் ஒரு 3 லிட்டர் இந்த வெயில் காலங்களில் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். ஓகே. நீர் சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதுபோல் நீர் சத்துக்கள் எடுக்காமல் இருக்கிறதுனாலையும், சிறுநீரை அடக்கி வைக்கிறதுனாலையும், சிறுநீரக கல் அந்த கால்சியம் ஆகப்பட்டது அந்த கிட்னியில் போய் டெபாசிட் ஆகி கல்லாக உருவெடுக்குது. ஓகே. அதுக்கு சித்தர்கள் சொன்ன அற்புதமான மூலிகை தான் இந்த கல் கரைச்சி. நேர்களே, இதுதான் கல் கரைச்சி மூலிகை. இங்கே பாருங்கள், அழகாக பூ பூக்குது, இது எதாவது அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் கல் கரைச்சி மூலிகை. இதனுடைய தண்டு, வேர், அதனுடைய பூ பாருங்கள், வெள்ளை நிறத்தில் பூக்குது பாருங்கள். இதுதான் கல் கரைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் எப்படி சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு மருந்துகளாக நம்ம பயன்படுத்தலாம், சொல்லுங்கள். நல்ல கேள்வி. இந்த சொல்லுக்குள்ளேயே பொருள் இருக்கு பாருங்க, கல் கரைச்சி. சிறுநீரக கல் மட்டும் இல்லைங்க, இது பித்தப்பையில் உருவாகக்கூடிய கல்லையும் கரைக்கும். ஓ நேர்களே, இந்த பித்தப்பையில் கல் அப்படின்னு சொல்கிற அந்த கெட்டி கொழுப்பு இருக்கு இல்லையா, அதாவது அந்த கொழுப்போடு சேர்த்து அந்த சதையோடு சேர்த்து அந்த ரத்தம் கலந்த அந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, அதுதான் கல் அப்படின்றாங்க. அந்த கெட்டி கொழுப்பையும் கல்லையும், அதாவது பித்தப்பை கல்லையும் கரைக்குன்றாரு. ரொம்ப அருமையான ஒரு தகவல். நான் சொல்லுங்க, எப்படி இது எப்படி இருக்கு? சமூலமாக எடுத்து, அதாவது வேர், தண்டு, இலை, காய், பூ சமூலம்னா அப்படியே மொத்தமாக எடுக்கணுமா? சிறிய சிறிய துண்டாக நீங்க நறுக்கி வெட்டி அதை நிழல் காய்ச்சல காய வைக்கணும். ஓ, நிழல்ல இப்படி காய வச்சணும். இது மாதிரி நிழல்ல காய வச்சோம். ஓகே. காய வச்சு ஒரு 4 நாள் காய வச்சா போறோம். ஓகே. காய வச்சு எடுத்து அதை வந்துட்டு 400 மில்லி தண்ணியில 400 மில்லி தண்ணி 400 மில்லி தண்ணி ஊற்றி, ஓகே, இந்த மூலிகையை காய வச்ச மூலிகை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் போட்டு, போட்டு நல்லா கொதிக்க வச்சு 400 சுருக்கி 100ஆக ஆக்கணும். 400 ml தண்ணி 100 சுன்ற வரை எரி விட்டே இருக்கணும். ஓகே. ஒரு சிறுத்தியாக எரிய வைக்கலாம். எரிய வச்சு அந்த தண்ணி எடுத்து காலையில எழும்பின உடனே வெறும் வயிற்றுல இதை குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. 1 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஓகே. தொடர்ந்து ஒரு 7 நாள் அல்லது 9 நாள் 11 நாள் சாப்பிட்டா இது வந்துட்டு சிறிய ரக கல்கள் உடைஞ்சிரும். பெரிய ரக கல்கள் ஒரு 10 mm இருக்கு, 15 mm இருக்கு, அந்த கல்லையும் இது உடைக்கும். ஓ, அற்புதம். சூப்பர். சரிங்க. எங்களுடைய அனுபவத்தில் கொடுத்ததுல 15-20 mm கல்லெல்லாம் உடைச்சிருக்கு. நேர்களே, வேற என்னங்க கவலை? அதாவது கிட்னி கல் வந்துருச்சுனாக்கா இந்த இடம் பயங்கர வலி இருக்கும், வலிக்கும், வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. யூரின் வந்தால் ஒரு சிலருக்கு ரத்தமே வரும், ஒரு சிலருக்கு அப்படியே பயங்கர உருண்டு பிறழுவாங்க, மயக்கம் வரும், தலைவலி வரும், வாமிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கமெல்லாம் அப்படியே இனம் புரியாத பயங்கரமான வலி, வயிறெல்லாம் வலிக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனையும் ஈஸியாக சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏங்க, மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கோங்க, டாக்டர் சொல்கிற எல்லா ஆலோசனையும் கடைப்பிடிங்க. இது ஒரு மாதிரி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஐயா, இது இப்போ கிட்னி கல்லுக்கு சொல்லிட்டீங்க,
கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றவங்களுக்கு அது எப்படி சாப்பிட்டா கிரியேட்டின் யூரியா லெவல் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி அதுக்கப்புறம் ஈஜிஎஃப்ஆர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்? இந்த மூலிகையை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ணும். ஆனால் இதை நாங்கள் கிரியேட்டின் லெவல் கூட போனவங்களுக்கும் யூரியா லெவல் கூட போனவங்களுக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகுது. ஆமாம். அப்போ ஹீமோகுளோபினுக்காக சில மருந்துகள் கொடுக்கும்போது இதோட சமமாக சேர்த்து அதையும் கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஹீமோகுளோபின் லெவல் குறையாமல் பார்த்துக்கிட்டு இந்த மூலிகை சாப்பிடும்போது கண்டிப்பாக கிரியேட்டின் லெவலும் குறையும், யூரியா லெவலும் குறைஞ்சி கிட்னி நல்ல விதமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு துணை புரியக்கூடிய மூலிகை தான் இந்த கல்கரைச்சி மூலிகை. என்ன நேயர்களே, அதாவது கிட்னி ஃபெயிலியருக்காக சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாம், கிட்னியில் கல் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், சாதாரணமாக யூடி இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களும் இதை தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், அதாவது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கல்கரைச்சி மூலி எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது சாப்பிடும்போது லேசான கசப்புகளும் அடிக்கும் இந்த மூலிகை. நான் உங்களுக்கு வேணுமா அதை சாப்பிட்டு காமிக்கிறேன். இதை வந்து சாப்பிட்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்படியே. அண்ணன் பாருங்க, நல்லாவே சாப்பிட்றேன். அதான் கசப்பு ஒரு சிறு கசப்பு இருக்கும், அப்புறம் லேசாக இனிக்க ஆரம்பிக்கும். நல்லா இருக்கு. இதை நீங்கள் சாப்பிட்டு வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்க வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.